Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுது. அமெரிக்காவோட ஒவ்வொரு அசைவும் தங்கம் வெள்ளி விலையில பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். புதன்கிழமை உயர்ந்து நேற்றும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தங்கம் விலை சரிவு அப்படிங்கிறது தொடருமா? யுஎஸ் ஜாப் டேட்டா தங்கம் விலையை எப்படி பாதிச்சிருக்கு? இப்போ தங்கம் வாங்கலாமா? இந்த நேரத்தில் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். பிப்ரவரி 11ஆம் தேதி யுஎஸ் ஜாப் டேட்டா வெளியாச்சு. இது தங்கத்தோட விலையில மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கு. வியாழக்கிழமை அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் கோல்டு சில்வர் பிரைஸ் கணிசமாக சரிவை கண்டது. இன்றைக்கும் கூட தங்கம் வெள்ளி விலையில் நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இதற்கான காரணம் அப்படிங்கும்போது அந்த யுஎஸ் ஜாப் டேட்டா தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கு விற்பனையாகுது. தங்கம் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைஞ்சு 14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைஞ்சு 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் பார் வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. தங்கம் விலை சரிவுக்கு இப்போ முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவிலிருந்து வெளியான அந்த வேலைவாய்ப்பு தரவுகள் தான். பொதுவாகவே ஒரு நாட்டோட வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் கூட தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு அது ஒரு கசப்பான செய்தியாக தான் முடியுது. ஜனவரி மாதத்தில் அமெரிக்காவில் அந்த வேலைவாய்ப்பு வளர்ச்சி எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகரிச்சிருக்கு. வேலைவாய்ப்பின்மை விகிதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.3% குறைஞ்சிருக்கு. இது அந்த நாட்டோட பொருளாதாரம் வலுவாக இருக்கிறத தான் காட்டுது. பொருளாதாரம் வலுவாக இருக்கும்போது பாதுகாப்பான முதலீடாக கருதப்படக்கூடிய இந்த தங்கத்தின் மீதான மோகம் குறைஞ்சு டாலருடைய மதிப்பு உயருது. இதுதான் நேற்றும் இன்றும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவுக்கு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது. இதுவே புதன்கிழமை நாம் எடுத்துக்கிட்டோம்னா தங்கம் விலை ஏறுச்சு. அமெரிக்காவில் அன்றைய தினம்தான் அந்த வேலைவாய்ப்பு தரவுகள் பாசிட்டிவாக வந்திருந்தது. இருப்பினும் கூட முதலீட்டாளர்கள் பலரும் நீண்ட கால லாபத்தை மனசில் வச்சுக்கிட்டு தங்கத்தை அதிக அளவில் வாங்கினதுனால புதன்கிழமை அன்னைக்கு தங்கம் விலை 1% மேலே அதிகரிச்சது. அதனால தான் இந்தியாவிலும் அன்று தங்கம் விலை ஏறுமுகமாக இருந்தது. ஆக புதன்கிழமை ஏற்பட்ட அந்த உயர்வு வியாழன் வெள்ளி ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவுக்கு அங்கே அமெரிக்காவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரவுகள் தான் காரணம். சரி, அமெரிக்காவில் வரக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு தரவுகள் யுஎஸ் ஜாப் டேட்டா எப்படி தங்கம் வெள்ளி விலையை பாதிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு நாட்டோட பொருளாதாரம் வலுவாக இருந்ததுன்னா அப்போ நிறைய பேருக்கு அங்கே வேலை கிடைச்சிது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணத்தை வங்கிகளிலெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. அப்போது டாலர் மதிப்பு உயரும். அப்போது தங்கத்தோட விலை குறையும். இது வழக்கமாக நடக்கக்கூடியது. பொதுவாகவே அமெரிக்காவில் அந்த வேலைவாய்ப்பு குறைஞ்சுது அப்படின்னா தங்கம் விலை அதிகரிக்கும். வேலைவாய்ப்பு அதிகரித்தால் தங்கம் விலை குறையும். ஆனாலும் கூட இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது தற்போதைய காலகட்டத்தில் வேலைவாய்ப்பே அதிகரிச்சிருந்தாலும் கூட முதலீட்டாளர்கள் தங்கத்தை இன்னுமே ஒரு பாதுகாப்பான முதலீடாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜாப் கிடைச்சி சம்பளம் வருது அப்படின்னே வச்சுக்குவோம். அதே நேரத்தில் விலைவாசியும் உயருது அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்குதுன்னா நம்ம பணத்தை கையில் வச்சுக்கிறத விட தங்கமாக மாற்றி வச்சுக்கிறதே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறது தானே நமக்கு புத்திசாலித்தனமாக தெரியும். அதனால தான் தங்கம் விலை அதிக அளவில் சரிவு ஏற்படாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் கூட இந்த விஷயம் வழிவகுத்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த மாதிரி தான் அமெரிக்கா வெளியிடக்கூடிய அந்த ஜாப் டேட்டாங்கிறது தங்கம் வெள்ளி விலையை பாதிக்குது. இதோடு சேர்த்து பல்வேறு நாடுகளுடைய மத்திய வங்கிகள் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய இருப்பில் தங்கத்தை அதிக அளவில் வச்சுக்கணும்னு நினச்சி வாங்குறாங்க. அமெரிக்காவில் புதிய ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. உலக நாடுகளுக்குள்ள நிலவக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் இது எல்லாமே தங்கத்தின் மீதான நம்பிக்கையை தான் அதிகரிக்குது. பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமும் கூட தங்கத்தோட விலையை பாதிக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வட்டி விகிதங்களை எப்படா குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா உலகெங்குமே இருக்கு. வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுன்னா மட்டும்தான் தங்கம் மாதிரி வட்டி தராத முதலீடுகள் பக்கம் மக்கள் திரும்புவாங்க. ஆனால் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு தரவுகள் அந்த யுஎஸ் ஜாப் டேட்டாவின் படி பார்த்தோன்னா வட்டி விகித குறைப்பை தள்ளி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் வட்டி விகிதங்கள் குறையறதுக்கே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான்
ஆனந்த் சீனிவாசன் இந்த யுஎஸ் ஜாப் டேட்டாவால் தங்கம் வெள்ளி விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் பற்றி தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. தங்கம் விலை பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு இப்படி ஏற்ற இறக்கமாகத்தான் தொடரும். ஆனால் இதே மாதிரி வருட இறுதியில் தங்கம் விலை உயர்வதற்கான வாய்ப்பும் கூட இருக்குது. 24 கேரட் தங்கம் விலை 17,500லேருந்து 18,000 ரூபாய் வரையிலுமே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் ஜனவரி 2026 அதுக்கான அந்த வேலைவாய்ப்பு தரவு வந்துச்சு இல்லையா, அது வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் கண்டிப்பாக உடனடி வட்டி விகித குறைப்பு, அந்த ரேட் கட் வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனால் தங்கம் விலையில் இந்த ஆண்டோட இறுதியில் தான் ஒரு சிறிய உயர்வு ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகள் தங்கம் விலையுடைய திசையையே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 18,000 ரூபாய் வரைக்கும்லாம் உயரும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாமே தற்போதைய சந்தை நிலவரத்துடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஆனாலும் அதை நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறாரு. இப்போது சீனா அல்லது ஈரான் மாதிரியான நாடுகளில் இப்போ திடீர் அரசியல் பிரச்சனை ஏதாவது ஏற்படுது, போர் சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா உடனடியாக தங்கம் விலை வந்து உயரும். ஆனால் அந்த மாதிரியான பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னா தங்கம் இன்னும் சில மாதங்கள் இதே மாதிரியான ஒரு நகர்வில் தான் இருக்குமா. ஆண்டு இறுதிக்குள்ள 18,000 ரூபாய் அளவை எட்டுறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன். இப்போ யுஎஸ் ஜாப் டேட்டா வெளியாகி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 1,30,000 புதிய வேலைவாய்ப்புகள் சேர்ந்துருக்கான். ஆனால் மார்க்கெட் எதிர்பார்த்தது என்னன்னா 70,000 தான். ஆனால் அதை விட இது அதிகம். ஸோ வேலைவாய்ப்பின்மை விகிதம் அங்கு அவங்க எதிர்பார்த்ததை விடவே குறைஞ்சிருக்கு. இது அமெரிக்க தொழிலாளர் சந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத தான் காட்டுது. இதனால் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை விரைவிலேயே குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் வந்து அதிகரிச்சிருக்கு. ஜூன் மாதம் வட்டியை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போ ஜூலை மாதத்துக்கே போயிடுச்சு. இதனால் முதலீட்டாளர்களே பார்த்திங்கன்னா அவங்க தங்கம் வெள்ளி மீதான ஆர்வத்தை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதுபோக வட்டி குறைப்பு தொடர்பான அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் அதிகாரிகள் காங்கிரஸில் அவங்க பேசக்கூடிய உரைகள், அவங்க எந்த மாதிரியான பேச்சை வந்து அங்கே கொடுக்குறாங்க, அதுபோக புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கெவின் வார்ஷுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், அதுபோக அவரை பற்றி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களும் கூட இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா அவங்க வெளியிடக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே சந்தையை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இப்போ வெள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளி மீது மிகுந்த எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். அது பற்றி முழுமையான தகவல் நமக்கு இன்னும் தெரியலை. வெள்ளியுடைய முதலீட்டில் இப்போதைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த சந்தையும் தற்போதைய நிலையில் ஒரு நிலை தடுமாறக்கூடிய சூழலில் தான் இருக்குது. முதலீட்டாளர்கள் அவசர முடிவுகள் எடுக்காமல் ரொம்ப கவனமாக செயல்படணும். அடுத்ததாக முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இன்று வெளியாகக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ அந்த தகவலுக்காக தான் காத்திருக்காங்க. இதில் வந்து விலைவாசி உயர்வு குறித்த டேட்டாவெல்லாம் வெளியாகும் அப்படிங்கிறதுனால அதுவும் கூட தங்கம் விலையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பார்த்திங்கன்னா தங்கம் விலையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அதை பார்த்துட்டு தான் நாம் இங்கே நம்ம ஊரில் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா, அதிகரிக்குமா குறையுமா, என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து முடிவு பண்ண முடியும். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.